ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது பீரோ உடைக்க போறியா? அதோட வேலை என்னன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியும்ண்ணே. தெரிஞ்சுக்கிட்டே உடைக்கிறேன்னு சொல்ற? பீரோ உடைச்சதுக்கு அப்புறம் அது எதுக்காக யூஸ் ஆகுமா? பழைய இரும்பு கடைக்கு தான் கொண்டு போகணும். அண்ணா, நான் 11 மணிக்குள்ள அந்த ஓனருக்கு அட்வான்ஸ் கொடுக்கலன்னு வைய, அப்புறம் என்னோட வாழ்க்கையை கொண்டு போய் இரும்பு கடையில தான் போடணும். அது பரவாயில்லையா? என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த கடை கிடைக்கலன்னா உன் வாழ்க்கை பாடா போயிருமா? என்ன பேசுற நீ? ஆமா, பாடாதான் போயிடும். நான் காலம் பூரா மெக்கானிக்காவே இருந்து சாவ வேண்டியதான். அதானே நீ ஆசைப்படுற? என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? இந்த பீரோக்கு பதிலா ஒரு புது பீரோ வாங்கி தர போதுமா? என்ன யாரும் தடுக்காதீங்க. டேய் என்னப்பா இவன்? கார்த்தி சும்மா இருங்கப்பா. கார்த்தி கார்த்தி வேணாண்டா. ஐயோ கார்த்தி கார்த்தி உடைக்காதடா. டேய் ஐயோ கார்த்தி, ஒரு நல்ல காரியத்துக்கு முதல்ல பணம் கொடுக்க போற. இப்படி அபசகனமா பீரவை உடைச்சு பணம் எடுக்கிறியே, இது நல்லதா கார்த்தி? பாட்டி, இந்த பணம் இல்லன்னு வச்சுக்கோயே, அந்த நல்ல காரியமே நடக்காது. வேற என்ன பாட்டி என்ன பண்ண சொல்ற? ஏங்க, இப்ப பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. மணி இப்பவே 10:50 ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல நம்ம அந்த ஓனர் வீட்டுக்கு போய் பணத்தை கொடுக்கணும். சீக்கிரம் வாங்க. இத உள்ள வை. வா. எத்தனை வருஷமா இருக்கு இந்த பீரோ? இப்படி உடைச்சிட்டு போயிட்டான். ஏற்கனவே லேட்டு. என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. வா. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாரு. கடை நமக்கு தான். பயப்படாம போங்க. வா வா வா. ஏங்க கூப்பிடுங்க. சார், வணக்கம் சார். சாரி சார், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆகல தம்பி, அரை மணி நேரம் அதிகமாயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க சார். வர வழியில பயங்கரமான டிராபிக், லேட் ஆயிடுச்சு. சத்யா, பணம் கொடு. கொடு சார். நீங்க கேட்ட அட்வான்ஸ் பணம். ஏன் தம்பி, என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பணத்தை எடுத்து நீட்டினா பல்ல காட்டிட்டு வாங்கி பண்ண நினைச்சுக்கிட்டியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். அப்புறம் என்ன தம்பி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நாள் நல்லா இருக்கு, அதனால இன்னைக்கு பணத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னேன்னா, அதுவும் இல்லாம 11 மணிக்கு மேல யமகண்டம் வருது, அதுக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னேன். வேற ஒரு பார்ட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இல்லையா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ சரியான யமகண்ட நேரத்துல வந்து பணத்தை கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட குடுக்கறதுக்கு தான் நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை முடியாம போயிடுச்சு சார். அத நீங்க பெருசா எடுத்துக்காம கொஞ்சம் பெரிய மனசோட இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு கடையை எங்களுக்கே நீங்க கொடுக்கணும் சார். இல்லம்மா, அட்வான்ஸ் கொடுக்கற விஷயத்திலேயே சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாத உங்களால நாளை பின்ன நேர்மையாவும் நாணயமாவும் எப்படி நடந்துக்க முடியும்? அதனால நான் வேற பார்ட்டிக்கு கடையை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். சார், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க சார். ஆமா சார், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அந்த கடையை எங்களுக்கே கொடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். அம்மாடி, நீ இப்படி கெஞ்சறத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நான் கை நீட்டி அவங்க கிட்ட டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டேனேம்மா. நாளைக்கே அவங்க வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. என்னால வார்த்தை மீற முடியாதுமா. அதனால நீங்க வேற இடம் பாத்துக்கங்க. சார், நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் சார். என்ன பண்றது தம்பி,
என் நம்பிக்கையை நீங்க காப்பாத்தலையே. கிளம்புங்க, வேற இடம் பாத்துக்கோங்க, போங்க. சார் சார் கொஞ்சம் மனசு வைங்க சார். உழைச்சு முன்னேறணும்னு ஆசைப்படுற என்னோட ஹஸ்பண்டுக்கு உங்களால முடிஞ்ச விதத்துல கை தூக்கி விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். கிளம்புங்க. சார் சார் என்ன பண்றது சத்யா? சரி கிளம்பலாம். ஏங்க பரவாயில்ல விடுங்க. நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணீங்க. அதுக்கப்புறமும் அந்த கடன் நமக்கு கிடைக்கலனா அது நமக்கு இல்லைன்னு நினைச்சு நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமா கார்த்தி, இப்படி நீ நடந்ததே நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியாமலே போயிடும். அதனால கவலைப்படுறதையெல்லாம் விட்டுட்டு அடுத்து நடக்க வேண்டியதை பாருப்பா. ஆமா சின்ன, அந்த இடம் கிடைக்கலன்னா என்ன? இவ்ளோ பெரிய சிட்டில நீ கடை வைக்கிறதுக்கு வேற இடம் இல்லாமையா போயிரும்? ஆஹா, ஆளாளுக்கு ஒவ்வொன்னா சொல்லி ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. இந்த நேரம் பார்த்து நமக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்னும் யோசனை வந்து தொலைய மாட்டேங்குதே. என்ன சொல்லி இந்த மெக்கானிக் பையில சமாதானப்படுத்தி நாம சிக்ஸர் அடிக்கிறது? இப்படி சொல்லிட வேண்டியதுதான். சின்ன மருமகனே. ஏ தமிழே, நீ இர்றி. கார்த்திக் அண்ணா, எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? எல்லாம் சரியாயிடும். உனக்கு வேற இடம் கிடைக்கும்யா. நமக்கு இடைஞ்சலே இந்த தாய் கல்விதான். முதல்ல இத போட்டு தள்ளணும். இல்ல பாட்டி, வேற எங்க கடை கிடைச்சாலும் அது இந்த மாதிரி அமையாது. இது மெயின் ஏரியா, 4 ரோடு பெரிய இடத்துல கார்னர்ல இருக்கிற கடை. எந்த பக்கம் நின்னு பார்த்தாலும் கடை நல்லா பளிச்சுன்னு படும். அதனால இந்த இடம் கிடைச்சிருந்தா மத்த இடத்தை விட சீக்கிரமாவே வியாபாரம் நல்லபடியா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இது கையை விட்டு போயிருச்சேன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னால தாங்கிக்க முடியல பாட்டி. கார்த்திக் அண்ணா, நீ இப்படி எல்லாம் பேசலாமா? நீ சின்ன வயசுல இருந்து உன்னோட உழைப்பையும் திறமையையும் நம்புறவன் இல்லையா?